1400 ஆண்டுகளுக்கு முன்பு குரான் சொன்ன வண்ண மலைகள் சீனாவில் கண்டுபிடிப்பு. நீங்கள் சீனாவில் உள்ள இந்த வண்ண நிறமான மலைகளை பார்த்து இருக்கிறீர்களா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதை பற்றி 1400 ஆண்டுகளுக்கு முன்பே குரான் சொல்லி இருக்கிறது. சுபஹானல்லாஹ். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், மலைகளில் சில வெள்ளை, சிவப்பு பல வண்ண பாதைகள் உள்ளன. சில மலைகள் கருப்பு நிறமாகவும் உள்ளன. அதாவது மலைகளில் ஒரே நிறமும் இல்லை, பல வண்ணங்களில் இருக்கும் என்று குரான் தெளிவாக கூறுகின்றது. இப்போது சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்தி. குரான் கூறும் வண்ண மலைகள் சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக வைரலாகி பரவி வருகிறது. சவுதி அரேபியாவில் சவுதி கேசட் இணையதளமும் ஒரு செய்தியை பரப்பி வருகிறது. சீனாவில் இப்படிப்பட்ட மலைகள் இருப்பது முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மலைகளை சாங்கிய தேசிய பூங்கா என்ற பெயரில் சீனா அரசு பாதுகாத்து பராமரித்து வருகிறது. 2019ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அந்த மலைப்பகுதியை உலகளாவிய புவிசார் பூங்காவாக அறிவித்தது. அது மட்டுமின்றி தென்னாப்பிரிக்க நாடான பெருவிலம் இதே போன்ற வானவில் மலைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த மலையை வினிகுன்கா, அதாவது வண்ண மலை என அந்நாட்டு மக்கள் அழைக்கின்றனர். அந்நாட்டின் பெரும் சுற்றுலா தலமாகவும் மாறியுள்ளது. குரானில் கூறப்படும் வண்ண மலைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சான்றுதான் என்று கூறப்படுகிறது. சுபஹானல்லாஹ். பல வருடங்களுக்கு முன்பே இந்த செய்திகள் உலகளவில் பிரபலம் அடைந்த நிலையில் ஈரானில் சமூக வலைத்தளம் மூலம் இந்த வானவில் மலைகள் மீண்டும் பேசும் பொருளாக மாறியுள்ளன. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல விமானம் இல்லை, செயற்கைக்கோள் இல்லை, விஞ்ஞான ஆய்வும் இல்லை. அப்படி இருக்கும் போதே உலகத்தில் இப்படிப்பட்ட வண்ண மலைகள் இருக்கின்றது என்று குர்ஆன் எப்படி சொன்னது? இதுதான் குர்ஆனின் அற்புதம். சுபஹானல்லாஹ். முஸ்லிம்கள் நம்புறது குர்ஆன் மனிதன் எழுதியது இல்லை, அல்லாஹ்வால் அருளப்பட்டது. இயற்கையின் ஒவ்வொரு அற்புதமும் நம்மை அல்லாஹுவை நினைக்க வைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இஸ்லாமிய ஹதீஸ்களை பற்றி தெரிந்து கொள்ள மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.